ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரசம். ரொம்பவே ஈஸியாக என்னோடய ஸ்டைலில் நான் ரசம் எப்படி வைக்க போகிறேன்னு தான் காட்டி தர போகிறேன். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடு ஆனதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதுமானது. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் போல் கடுகு நம்ம இதில் சேர்த்தாச்சு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகாய் நான் இதில் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாயை அப்படி இப்படி 2 தடவை புரட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை குட்டியாக நறுக்கிக்கோங்க. இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் நம்ம இதில் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். ரசத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா நம்ம அரைக்கிறது தான். இதில் என்னெல்லாம் நான் சேர்த்துருக்கேன்னா கொஞ்சமாக நல்ல மிளகு முழுசு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய மல்லி, அதாவது முழு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நிறைய போடும்போது ரசத்துக்கு நல்ல ஒரு மணமாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுருங்க. அந்த சூடு படும்போது ஒரு நல்ல மணம் வரும். நம்ம சேர்த்துருக்க மசாலாவே ரசத்துக்கு போதும். இருந்தாலும் என்கிட்ட ரசம் பவுடர் இருந்தது, அதனால் அதையும் கூட நான் இதில் சேர்த்து கூடவே வதக்குறேன். இதுவும் லைட்டாக வறுபடணும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதில் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் நிறைய வேண்டாம், 1/4 டீஸ்பூன் போதும். இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா குட்டி குட்டியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைக்கும்போது சீக்கிரமாக இந்த மசாலா கூட தக்காளி மிக்ஸ் ஆகும். அதனால் நான் மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து சேர்த்துருக்கேன். மசாலா கூட தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, தக்காளி போட்ட தடமே தெரியலை. இனி நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி நான் கரைச்சி இதை அரித்து எடுத்து வச்சுருக்கேன். புளி ரசத்துக்கு முக்கியம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது ரசம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் புளி தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாகவே இருக்கிறது மாதிரி கரைச்சிக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இனி தேவையான அளவு தண்ணி நம்ம ரசத்துக்கு சேர்த்துடலாம். உங்களுக்கு ரசம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப கூடவும் செய்யாமல் நம்ம நார்மலாக ஒரு டேஸ்ட்டுக்கு நம்ம ரசத்துக்கு தண்ணி சேர்த்துடலாம். கூடவே ரசத்துக்கு தேவையான உப்பும் நம்ம இதில் சேர்க்குறோம். ரசம் எப்போவுமே ரொம்பவே கொதிக்க விடக்கூடாது. அதனால் நல்லா முதல்ல ஒரு கொதி வரும்போதே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அதனால் கொதி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இனி இந்த ரசத்தை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். அவ்வளோதான், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.